ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல்மாஸ் கிச்சன். இன்னைக்கு எபிசோடில் நாம் பார்க்க போகிற ரெசிபி கோதுமை மாவு வச்சு பண்ணுற வீட் இடியாப்பம். கோதுமை மாவில் பண்ணுற இந்த இடியாப்பம் நிச்சயமாக டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி. ரொம்ப இன்க்ரீடியன்ட்ஸ் நமக்கு தேவை. இடியாப்பத்தை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேனை வச்சுக்கலாம். நமக்கு தேவையான கோதுமை மாவை அந்த பேனில் நம்ம போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த மாவை நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம். ஒரு நல்ல அரோமா வர வரைக்கும் அதை நம்ம வறுத்துட்டே இருக்கலாம். நம்ம வறுக்கும்போது அந்த சேர்ந்து இருக்கிற மாவு நல்லா லூஸாக அரிசி மாவு பக்குவத்தில் வரும். அதான் பக்குவம். அதை கொஞ்சம் கையில் எடுத்து பார்த்தோம்னா நல்லா சூடாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஒரு ஸ்மெல் வருது, நல்லா மணமாக இருக்குது. இந்த டைமில் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ ஒரு பேனில் அதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஒரு கப் மாவுனா ஒரு கப் தண்ணி அளவாக வச்சுட்டு நம்ம அதை நல்லா கொதிக்க விடலாம் அந்த தண்ணியை. இப்போ தேவையான அளவு உப்பையும் அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எத்தனை கப் மாவு எடுக்கிறீங்களோ அத்தனை கப் தண்ணி நீங்களும் அதை கொதிக்க வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நான் இப்போ சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி மாவெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்த பிறகு நாம் ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த மாதிரி இருக்கணும், பார்த்துக்கோங்க. இப்போ இதை தொட்டு பார்க்கும் போது ஒரு சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அது கொஞ்சம் சூடு கம்மியான உடனே நம்ம உடனே அதை நல்லா பிசைய ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். உங்களுக்கு மாவு ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெந்நீர் தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா இன்னும் அதை சாஃப்டாக நான் பிசைஞ்சிக்கிறேன். இப்போ நம்ம இடியாப்ப அச்சில் போட்டு இடியாப்பம் பிழிய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம பிளேட்டில் இந்த மாதிரி நெய்யோ இல்லை ஆயிலோ தடவியும் ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா ஒரு துணி போட்டு அந்த துணி மேலேயே நம்ம அந்த இடியாப்பத்தை பிழியலாம். இந்த இடியாப்பம் வேகிறதுக்கு ஒரு 1 minute போதும், தாராளமாக போதும். அதுக்கு மேலே நம்ம வேக வச்சோம்னா அது ரொம்ப ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிரும். அதனால் நமக்கு ஒரு 1 minute இந்த இடியாப்பம் வெந்தால் போதும். இப்போ நான் இப்படியும் இந்த இடியாப்பத்தை பிழிஞ்சிருக்கேன். இப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த இட்லி தட்டை திருப்பி போட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு பிளேட்டில் இதே மாதிரி ஆயிலை நம்ம அதில் க்ரீஸ் பண்ணிவிட்டு ஆறு நெய்யை க்ரீஸ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த தட்டு வச்சு நம்ம இது மாதிரி இடியாப்பத்தை பிழிஞ்சிக்கலாம். இதுவும் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் தான். நமக்கு இப்போ இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த இடியாப்பத்துக்கு நீங்கள் தேங்காய் பால் வச்சு சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தேங்காய் துருவலை அது மேலே தூவிட்டு ஜஸ்ட் கொஞ்சமாக சுகரை அதை போட்டுட்டு தூவி நம்ம அதை ரோல் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இல்லைனாலும் நம்ம அதுக்கு என்ன தேவையோ ஒரு சென்னாவோ இல்லை நமக்கு கடலைக்கறியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரேவி கூட நம்ம வச்சு சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டு திருப்தி டெஃபினட்டாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.